எந்த பக்கம் வந்தாலும் நீங்க என் கொடாரம் தீங்கு என்னை அணுகாது. துர்ச்சன பிரவாகம் சூழ்ந்திட வந்தாலும் துளியும் என்னை நெருங்காது. அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் தேவ சமாதானமும் திரளாய் வருவதாக. இன்னும் ஒரு புதிய மாதத்திற்குள் கடந்து வந்திருக்கிறோம். இந்த மாதத்தை தேவன் ஒரு ஆசீர்வாதமான மாதமாக, பாதுகாப்பு நிறைந்த மாதமாக தேவன் மாற்றித் தருவாராக. மாதம் மாதம் புது புது வாக்குத்தத்தங்களை தேவன் சபைக்கு கொண்டு கொண்டிருக்கிறார். சிலருடைய உள்ளங்களிலே, சிலருடைய எண்ணங்களிலே கேள்விகள் தோன்றக்கூடும். போன மாதம் உள்ள வாக்குத்தத்தமே என் வாழ்க்கையில் நிறைவேறவில்லை என்று சொல்லி, ஆண்டவருடைய வார்த்தை கேரண்டி உள்ளதா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கேரண்டி உண்டா? ஆமென். நன்றாக கவனிங்க. ஆண்டவருடைய வார்த்தைக்கு 1 இயர் கேரண்டியோ 1 மாத வாரண்டியோ இல்லை. வேதத்திலே பார்க்கிறோம், யாக்கோபுக்கு தேவன் சொன்னார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு, எப்படி? நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு நான் உன்னை கைவிடுவதில்லை. வேதத்திலே பார்க்கிறோம், அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எப்படி இருக்கின்றன? ஆம் என்றும், அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்று இருக்கின்றன என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இந்த நாட்களிலே உங்களுடைய கணவர் உங்களுக்கு இல்லை என்று சொல்லியிருக்கலாம், உங்களுடைய மனைவி உங்களுக்கு இல்லை என்று சொல்லியிருக்கலாம், பேங்க்ல லோன் இல்லை என்று சொல்லியிருக்கலாம், டாக்டர்கள் முடியாது என்று சொல்லியிருக்கலாம். இதுவெல்லாம் மனிதனுடைய வார்த்தைகள் தானே, இதுவெல்லாம் மனிதனுடைய வார்த்தைகள் தானே. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆம் என்று உனக்கு சொல்லுகிறார். இந்த நாட்களிலே தேவன் இந்த மாதத்திலே உனக்கு ஆம் என்று சொல்லக்கூடிய, எஸ் என்று சொல்லக்கூடிய வார்த்தையிலே தேவன் அனுப்புகிறார். மனிதர்கள் இல்லை என்று சொல்லலாம், என் தேவன் உனக்கு உண்டு, ஆம் என்று சொல்லுகிறார். வேதத்திலே ஒரு சில காரியங்களை நாம் பார்க்கலாம், எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49வது அதிகாரம் 8வது வசனம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49வது அதிகாரம் 8வது வசனம். பின்னும் கர்த்தர் அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உமக்கு உதவி செய்தேன். பின்னும் கர்த்தர் அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே நான் உனக்கு உதவி செய்தேன். அனுக்கிரக காலம், இந்த மாதம் எப்படிப்பட்ட காலம்? அனுக்கிரக மாதமாய தேவன் இந்த மாதத்தை மாற்றித் தருவாராக. ஒருவேளை இது நம்முடைய கண்களுக்கு அனுக்கிரக மாதமாக தெரியாது. ஏனென்று சொன்னால் உலகம் முழுவதும் நம்முடைய சுற்றியுள்ள எல்லா தெருக்களிலும் கொரோனா வைரஸ் என்று சொல்லக்கூடிய வைரஸ்கள் பரவிந்து கொண்டிருக்கிற காலங்களிலே, நேரத்திலே, மாதத்திலே இந்த மாதம் அனுக்கிரக மாதமாக நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அவர்களுக்கு அது அனுக்கிரக மாதமாக தெரியாது. கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனத்திற்கு இது ஒரு அனுக்கிரக மாதம். இது ஒரு அனுக்கிரக மாதம். ஆங்கிலத்திலே பார்க்கிறோம், இது ஃபேவரபிள் டைம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதுவரை உங்கள் வாழ்க்கையிலே எதுவுமே உங்களுக்கு ஃபேவரபிளாக நடந்திருக்காது. இதுவரை உங்கள் வாழ்க்கையிலே எதுவுமே பாசிட்டிவான காரியம் நடந்திருக்காது. எல்லாமே நெகட்டிவான காரியம் நடந்து கொண்டிருக்கும். என் தேவன் இந்த மாதத்தை ஒரு அனுக்கிரக மாதமாய், ஒரு ஃபேவரபிள் மாதமாய் என் தேவன் உங்கள் வாழ்க்கையிலே மாற்றி தருவாராக. வேதத்திலே பார்க்கிறோம், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எப்படி? அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த மாதத்திலே நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும், நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் என் தேவன் அதை வாய்க்க பண்ணுவார். என் தேவன் அதை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். வேதத்திலே பார்க்கிறோம், நீண்ட காலம் காத்திருப்பது இருதயத்தை இணைக்கப்படும். நீண்ட காலம் ஒருவேளை நீங்கள் காத்துக் கொண்டிருக்கலாம், இந்த ஆசீர்வாதம் எனக்கு எப்பொழுது வரும், இந்த நன்மையான காரியம் எனக்கு எப்பொழுது வரும் என்று சொல்லி நீண்ட காலமாக, நீண்ட மாதமாக, நீண்ட வருஷங்களாக, நீண்ட நாட்களாக நினைத்துக் கொண்டிருக்கலாம். இந்த மாதம் ஒரு அனுக்கிரக மாதம். இந்த மாதம் உங்களுக்கு ஒரு, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு இது ஒரு ஃபேவரபிளான மாதம். இந்த மாதத்திலே தேவன் நீங்கள் என்னென்ன காரியங்களை நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியங்களை, இருதயத்தின் விருப்பங்களை, என் தேவன் வேண்டுதல்களை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். பேசலாம். அனுக்கிரக காலம் என்றால் என்ன? ஆமென். அனுக்கிரக காலம் என்றால் என்ன? உங்களுடைய ஜெபத்திற்கும் விண்ணப்பத்திற்கும் தேவன் ஆம் என்று ஆமோதிக்கிற மாதம் இது. உங்களுடைய ஜெபத்திற்கும் விண்ணப்பத்திற்கும் தேவன் ஆம் என்று ஆமோதிக்கிற மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. இதுவரை உங்கள் ஜெபத்திற்கு, இந்த போன மாதம் வரைக்கும் உங்கள் ஜெபத்திற்கு பதில் இல்லாமல் இருக்கலாம். இந்த மாதத்திலே நீங்கள் ஜெபிக்கின்ற ஒவ்வொரு ஜெபத்திற்கும், ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கும் என்
என் தேவன் அவர் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். இதுவரை நீங்க எங்கெங்க போனீங்களோ, எந்தெந்த இடத்திற்கு சென்றீங்களோ, அங்கெல்லாம் ஒரு நோய் என்றுதான் வந்திருக்கும். ஒருவேளை இன்டர்வியூக்கு போயிருக்கலாம், அங்கே நோய் என்ற பதில் வந்திருக்கும். ஒருவேளை கம்பெனியில கொட்டேஷன் கொடுத்து வந்திருக்கலாம், அந்த கொட்டேஷன்ல நோய் என்று வந்திருக்கலாம். இதெல்லாம் மனிதர்கள் சொன்ன வார்த்தைகள். ஆனா என் தேவன் நாங்களே எஸ் என்று சொல்லி அனுப்புகிறார். ஆமென். எஸ் என்ற வார்த்தை, எஸ் என்று சொல்லக்கூடிய ஆமோதிக்கிற காலத்தை என் தேவன் நாட்களில் அனுப்புகிறவராக இருக்கலாம். எங்கெங்கெல்லாம் இல்லை என்று ஒரு பதில் வந்ததோ, எங்கெங்கெல்லாம் முடியாது என்று பதில் வந்ததோ, அந்தந்த இடத்திற்கு தேவன் அந்தந்த இடத்திலிருந்து தேவன் உங்களுக்கு எஸ் என்று சொல்லி ஆமென் சொல்லி அவர் அனுப்புகிற தேவனாக இருக்கிறார். வேதத்திலே பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் எழுதின புத்தகம் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2வது வசனம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2வது வசனம் நான் வாசிக்கிறேன். அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து, அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து, இரட்சணியினாலே உனக்கு உதவி செய்வேன். அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து. இந்த மாதம் அனுக்கிரக மாதமாயிருப்பதுதான் தேவன் செய்கிற முதலாவது காரியம். உங்களுடைய ஜெபத்திற்கு என் தேவன் அவர் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அடுத்த வசனம், அது இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம். எப்படி அனுக்கிரக காலம்? இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே ரட்சணியனா, இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம். இதோ என்று சொன்னா என்ன அர்த்தம்? நன்றாக கவனிங்க. ஒரு ட்ரெயின் வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னா என்ன சொல்லுவோம்? இதோ வந்துருச்சு, இதோ வந்துருச்சு என்று சொல்லுவோம் அல்லவா? அதே போல நாட்களே இதோ இப்பொழுதே உங்கள் வாழ்க்கையில் அது தோன்றிக் கொண்டிருக்கிறது. வேதத்திலே பார்க்கிறோம். வேதாகமத்திலே இந்த காரியம் 2 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த வேதாகமத்திலே சொல்லப்பட்ட 2 முறை சொல்லப்பட்ட எதுவும் உறுதிப்பட்ட ஒன்றாக இந்த நாட்களே என் தேவன் உங்கள் வாழ்க்கையை என் தேவன் உறுதிப்படுத்துகிறவராக என் தேவன் இருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? விசுவாசித்த எல்லோரும் சேர்ந்து ஆமென் சொல்லுங்க. என் தேவன் உறுதிப்படுத்துகிறவராக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம் அனுக்கிரக காலம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே அனுக்கிரக காலம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே என்ன எழுதப்பட்டிருக்கிறது? இப்பொழுதே அனுக்கிரக காலம். ஆமென். நாம் இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே தோன்றும் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன அதிசயமான காரியங்கள், ஆச்சரியமான காரியங்கள், நன்மையான காரியங்கள் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தாலே தோன்றுவதால் ஆமென். விசுவாசத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கும் என்று சொன்னார் என் தேவன் இப்பொழுதே ஒரு நன்மையான காரியத்தை உங்களை அனுப்புவார். இப்பொழுதே ஒரு நன்மையான காரியம் உங்கள் வீட்டு வாசப்படி கதவை அது தட்டி கொண்டிருக்கிறது. உங்களுக்கு ஒரு சுருக்கமாக சொல்ல போனோம்னா, இந்த மாதம் அனுக்கிரக மாதம் என்று சொன்னால் இந்த நாட்களில் இந்த மாதத்திலே ஒரு நல்ல காலம் உங்களுக்காக பிறந்திருக்கிறது. ஒரு நல்ல காலம் உங்களுக்காக பிறந்திருக்கிறது. ஒரு சின்ன கதையை, ஒரு சின்ன பழமொழி நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். ஆமென். ஒரு மனிதன் சிங்கத்தின் மேலே ஏறி இருந்தாலும் அவனுக்கு டைம் சரியில்லை என்றால், ஒரு மனிதன் சிங்கத்தின் மேலே ஏறி இருந்தாலும் அவனுக்கு டைம் சரியில்லை என்று சொன்னால், ரோட்ல போற சொரிநாய் கூட அவனை பார்த்து குறைக்க என்று சொல்றான். சிங்கத்தின் மேல இருந்தாலும் அவனுக்கு டைம் சரியில்லைன்னா ரோட்ல போற சொரிநாய் கூட அவனை பார்த்து குறைக்கும். ஆனால் அதே நேரத்தில் அவனுக்கு அது அனுக்கிரக மாதமாய் என் தேவன் இந்த மாதத்தை அனுக்கிரக மாதமாய் என் தேவன் கொடுப்பார் என்று சொன்னால் அவனை தூக்கி சிங்க கவியிலே போட்டான். வேதத்திலே பார்க்கிறோம். தானியேல் 6:16 தானியேலை தூக்கி சிங்க கவியிலே போட்டார்கள். அது அனுக்கிரகமாய் இருந்தபடினாலே அவனை ஒன்றுமே செயல்படுத்தவில்லை. அவன் நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். இந்த மாதத்திலே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். யோபுவை பார்த்து அவருடைய நண்பர்கள் நோவை என்று சொன்னார். ஆமென். யோபுவை பார்த்து அவருடைய நண்பர்கள் நோய் என்று சொன்னார். அவருடைய மனைவி அவரை தவறாக புரிந்து கொண்டு நோய் என்று சொன்னார். ஆனால் என் தேவன் ஒருவர் மாத்திரமே, என் தேவன் ஒருவர் மாத்திரமே யோபுவை புரிந்து கொண்டவராய், ஆமென், யோபுவை புரிந்து கொண்டவராய் அவரை பார்த்து நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொன்னார். ஆமென். நோய் என்று சொன்னவர்கள் எல்லாம் மனிதர்கள். ஆனால் என் தெய்வம் ஒருவர் மாத்திரமே எஸ் என்று சொல்லி, ஆமென் என்று சொல்லி இந்த நாட்களிலே யோபுவை நேசிக்கிற தேவனாய் இருந்தார். பேசலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 33வது வசனம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 33வது வசனம். எகிப்தியர் நாங்கள் எல்லாம் சாகுறோமே என்று சொல்லி, எகிப்தியர் நாங்கள் எல்லோரும் சாகுறோமே என்று சொல்லி தீவிரமாய் அனுப்பினார்கள். 36வது வசனம்.
கர்த்தர் ஜனங்களுக்கு ஈத்திரின் கண்களிலே தயை கிடைக்கும்படி செய்திருந்தால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார். இந்த மாதம் அனுக்கிரக மாதமாக இருக்கிறபடியினாலே, இந்த மாதம் பேப்பர்கள் மாதமாக இருக்கிறபடியினாலே தேவன் செய்கிற ஒரு காரியம் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார். நாட்டிலே நீங்கள் கேட்கிற காரியத்தை என் தேவன் உங்களுக்கு கொடுக்கும்படியாக செய்வார்கள். ஆமென். வேதத்திலே பார்க்கிறோம், அதுவரை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நோய் என்ற பதில் மாத்திரமே இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நோய் என்று பதில் மாத்திரமே இருந்தது. அவர் பார்வனிடத்தில் போய் கேட்பாங்க, பார்வன் நோய் என்று சொல்லுவார். இந்த நாட்டிலே கொரோனா காலத்தில் நாம் நினைப்பது போல ஜூன் மாதத்திலே சபைகள் ஓபன் பண்ணிடலாம், ஜூலை மாதத்திலே சபைகள் ஓபன் பண்ணிடலாம் என்று சொல்லி நாம் நினைத்துக் கொண்டிருப்போம். ஆனால் கவர்மெண்ட் நோ என்று சொல்கிறதை போல அந்த நாட்களிலும் நோ 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 என்று சொல்கிற வார்த்தை மாத்திரம்தான் அவள் வாழ்க்கையில் ஒழித்துக் கொண்டிருந்தது. அவள் செவியிலே கேட்டுக்கொண்டிருந்த ஒரு குரல், அவருடைய காதுகளிலே கேட்டுக்கொண்டிருந்த குரல் நோ என்ற வார்த்தை மாத்திரம்தான். ஆனா என் தேவன் ஒரு நாளிலே எஸ் என்ற வார்த்தையை அவர்கள் காதிலே கேட்கும்படி செய்தார். ஆமென். என்ன வார்த்தை? எஸ் என்ற வார்த்தையை அவர்கள் காதிலே கேட்கும்படி செய்தார். அந்த நாட்டிலே தேவன் வாழ்க்கையிலே எஸ் என்ற வார்த்தையை கேட்கும்படி செய்வார். அந்த எஸ் என்ற வார்த்தை கடினப்பட்ட இதயத்தை அந்த நாட்டில் அந்த வார்த்தை மாற்றி கொடுக்கிறது. பேசலாம். அடுத்து நாம் வாசிக்கலாம் சங்கீதத்தின் புஸ்தகம் 33வது சங்கீதம் 9வது வசனம். சங்கீதத்தின் புஸ்தகம் 33வது சங்கீதம் 9வது வசனம் எடுத்து வாசிக்கலாம். அவர் சொல்ல ஆகும். பேசலாம். யார் சொல்ல ஆகும்? அவர் சொல்ல ஆகும். அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சொல்ல ஆகும். அவரை கட்டளையிட நிற்கும். இதை தெரிந்து கொண்ட 100க்கு அதிபதி சொல்கிறார், ஆண்டவரே ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரே ஒரே ஒரு வார்த்தை, எஸ் என்கிற வார்த்தை மாத்திரம் நீங்க சொல்லுங்க. ஆண்டவரே எஸ் என்கிற வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க, என் வேலைக்காரன் கிடைப்பான், என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான விசுவாசிகளே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்களும் சொல்லுங்க, ஆண்டவரே எஸ் என்ற ஒரு வார்த்தையை எனக்கு அனுப்புங்க. ஆண்டவரே என் வறண்ட உண வாழ்க்கை, என் காய்ந்த உண வாழ்க்கை எல்லாமே செழிப்பாகும். அவர் கட்டளையிட இருக்கும். அந்த வசனத்திலே பாருங்கள், அவர் கட்டளையிட இருக்கும். ஆமென். நீங்க சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து என்னோட சொல்லுங்க, என் தெய்வம் கட்டளையிட இருக்கும். ஆமென். என் தெய்வம் கட்டளையிட இருக்கும். அவர் சொன்னார், இறையாதே அமைதலாய். பேசலாம். இறையாதே அமைதலாய் என்று சொல்லி கடலின் எல்லைக்கு பவுண்டரியை நியமித்தார். அல்லேலூயா. கடலின் எல்லைக்கு எல்லையை நியமித்தார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த நாட்டிலே தெய்வம் உங்கள் குடும்பத்தை சுற்றி எல்லைகளை அமைக்கிறவராக, உங்கள் குடும்பத்தை சுற்றி பாதுகாப்பு எல்லையை அமைக்கிறவராக என் தேவன் இருக்கிறார். விசுவாசிங்க, யோபுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி பவுண்டரி அமைத்த தேவன் இந்த நாட்டில் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி பவுண்டரி அமைக்கிற தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நீங்கள் ஒரு காரியத்தை செய்யலாம். ஒரு சிறு வட்டத்தை போட்டு, ஆமென், நீங்கள் ஒரு சிறு வட்டத்தை போட்டு இதுதான் எனக்கு எல்லை. ஆமென். எல்லாம் சொல்லுவாங்க, விரலுக்கு ஏற்ற வீக்கம். ஆமென். விரலுக்கு ஏற்ற வீக்கம் அது நீ சொல்வது. ஆனா என் தேவன் சொல்கிறார், உனக்கு வானமே இல்லை. ஆமென். நீ ஒரு சிறிய எல்லையை சுற்றி போட்டு இதுதான் எனக்கு எல்லை சொல்லுவார். ஆனா என் வானத்தையும் பூமியும் படைத்த என் தெய்வம் சொல்கிறார், வானமே உனக்கு இல்லை. சொல்லுங்க, வானமே உனக்கு இல்லை. ஆபிரகாம் பார்த்து என் தேவன் சொன்னார், வானத்து நட்சத்திரங்களை போல உன்னை பெருகப்படுவேன். ஆமென். வானத்து நட்சத்திரங்களை போல பெருகப்படுவேன். இந்த மாதம் அனுக்கிரக மாதம் ஆகிவிட்டபடினாலே தேவன் உனக்கு வானத்து நட்சத்திரங்களை போல உன்னை பெருகப்படுவார். அது மாத்திரமல்ல, எடுத்து வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 18:20. 1 கொரிந்தியர் 18வது அதிகாரம் 20வது வசனம். நம்முடைய தெய்வம் அல்ல என்று இராமல் ஆம் என்று இருக்கிறார். நம்முடைய தேவன் இருக்கிறார், அல்ல என்று இராமல் ஆம் என்று இருக்கிறார். எங்கேயாவது இயேசு இல்லை என்று சொல்லி இருக்கிறாரா? நன்றாக யோசிங்க. எங்கேயாவது வசனத்தில் இல்லை என்று என் தேவன் சொல்லியிருக்கிறாரா? ஆமென். அவரை தேடி வந்த ஜனங்களுக்கு என் தேவன் ஒருபோதும் வெறுமையாக அனுப்புவதில்லை. ஆமென். வழியிலே சோர்ந்து போவார்களே என்று சொல்லி அவர்கள் மனநிலையை அறிந்து அவர்களை போஷித்து அனுப்பினார். அந்த வசனத்திலே பார்க்கிறோம், அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்று இருக்கிறது. பேசலாம். அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்று இருக்கிறது. பேசலாம். நீங்க எல்லாம் என்ன சொல்லலாம்? ஆமென் 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 என்று இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் ஆமென் ஆமென் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றால் இயேசு கிறிஸ்துவை உயர்கிறவராக இருக்கிறீர்கள். பேசலாம். ஒவ்வொரு வார்த்தையும் ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே, ஆமென் என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவை உயர்கிறவராக இருக்கிறீர்கள். அவருடைய திருநாமம் ஆமென். இயேசுவின் திருநாமம் ஆமென்.
வேதத்தில் ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க விருப்பமுள்ளவனாக இருக்கிறேன். அன்னாரை குறித்து நாம் அறிவோம். அன்னாரை குறித்து அண்ணா தேவனிடத்திலே விடாமல் கேட்டுக்கொண்டிருந்தார். அண்ணா தேவனிடத்திலே விடாமல் கேட்டுக்கொண்டிருந்தார். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே நோய் என்று சொல்லக்கூடிய மருந்து மாத்திரம் தான் வந்து கொண்டிருந்தது. ஒவ்வொரு முறையும் நோய் என்று சொல்லக்கூடிய மருந்து மாத்திரம் தான் வந்து தேவனுடைய சபையிலே அழுதால், தேவனிடத்திலே கெஞ்சினார். ஆனால் ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு நேரத்திலும் நோய் என்ற மருந்து மாத்திரம் தான் இருந்தது. ஆனால் வெண்ணினாளுக்கோ ஒவ்வொரு முறையும் எஸ் என்று சொல்லக்கூடிய வார்த்தை வந்து அவருடைய கர்ப்பம் நிறைந்து கொண்டிருந்தது. அவள் அண்ணால் வேதனையோடு கூட ஆண்டவரத்தில் கேட்டுக்கொண்டிருந்தால், ஆனால் என் தேவன் ஒரு நாளிலே ஏலியின் மூலமாக, அவன் நன்றாக கவனிய வேதத்திலே பார்க்கிற ஏலியின் மூலமாக என் தேவன் எஸ் என்ற வார்த்தையை அனுப்பினார். பேசலாம். ஏலியின் மூலமாக தேவன் எஸ் என்ற வார்த்தையை அனுப்பினார். அவன் தேவன் ஆம் என்று சொல்லும் எஸ் என்று சொல்லும் தேவன் இந்த மாதத்திலே ஆமென் எஸ் என்று சொல்லும் பொழுது இதுவெல்லாம் நடக்குமா, இதுவெல்லாம் என் வாழ்க்கை நடக்குமா என்று சொல்லி கேள்வியோடு அழுது கொண்டே செல்லக்கூடாது. எப்படி சொல்லக்கூடாது? கேள்வியோடு அழுது கொண்டே நீங்க செல்லக்கூடாது. தேவன் பேசிவிட்டால் இன்று முதல் எஸ் என்று உன்னையோடு செல்ல வேண்டும். ஆமென். தேவன் பேசிவிட்டார். தேவன் நாட்களிலே என்னோடு அழகாக பேசிவிட்டார். இன்று முதல் நான் எஸ் என்று சொல்லுவேன், ஆமென் என்று சொல்லுவேன் என்று சொல்லி உன்னையோடு நீங்கள் செல்ல வேண்டும். வேதத்திலே பார்க்கிறோம். அண்ணால் அப்புறமாய் துக்கமாக இருக்கிறது. இந்த மாதம் வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு, இந்த வார்த்தையை கேட்கின்ற உங்கள் குடும்பத்திற்கு இந்த மாதம் ஒரு பேரல் மாதமாய் இந்த ஜூலை மாதம் என் தேவன் மாற்றி தருவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you, Pastor Jackson.